கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எக்காலத்தில் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. எங்களுக்கு நீர் எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறீர் அப்பா. எண்ணி முடியாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்த நல்ல தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பை முதலில் வாசிக்கிறேன். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு, அதாவது தன்னுடைய பெற்ற குமாரன் மகனுக்கு என்ன செய்கிறார் என்றால், தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன்னால் நேசிக்கப்பட்ட, தான் அன்பு செலுத்துகிற ஒருவர் தனக்கு விரோதமாய் எழும்புகிற கொடுமையை விட இந்த உலகத்தில் வேறு எந்த கொடுமையும் கிடையாது. தாவீதுக்கு அவனை சுற்றி உள்ள அனைத்து உறவுகளும் அவனுக்கு எதிராக தான் இருந்தது. சகோதரர்கள், அவனுடைய தகப்பன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய மாமனார், இப்படி அவனை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே அவனுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் அப்சலோமாகிய தன்னுடைய குமாரனுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின பாட்டு தான் அந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரம். அதில், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தரிடத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், தாவீது இப்படியாய் அறிக்கையிடுகிறார். கர்த்தாவே, என்னை சுற்றி எத்தனை சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, அநேகராய் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி என்னை சொல்லுகிறார்கள் என்றால், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, தேவன் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார், அவனுடைய ஆத்துமாவுக்கு அவர் ரட்சிப்பை அருள மாட்டார் என்று என்னுடைய விரோதிகள் என்ன செய்கிறார்கள், இப்படியாய் சொல்லுகிறார்கள். ஆனாலும் 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் தன்னை சுற்றி அநேகர் எழும்புகிறார்கள், விரோதமாய் எழும்புகிறார்கள். சத்துருக்கள் அவரை சுற்றி எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தன்னுடைய நலனை விரும்பாதவர்கள், தான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் அநேகர் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் புலம்பிக் கொண்டு இல்லாமல், நம்முடைய கஷ்டத்தை மற்றவர்களிடத்தில் போய் புலம்பாமல், நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுவோம், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று. அந்த இடத்தில் தாவீது சொன்ன மாத்திரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எவ்வளவு
நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலையில் தாவீது என்ன செய்கிறார்? என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் எனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாய் இருக்கிறீர். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் நோக்கி அவர் செய்யக்கூடிய வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய அந்த சிச்சுவேஷன்ல அவர் துரத்தப்படுகிற நேரத்திலும் தன்னை நேசிக்கிற தன்னால் நேசிக்கப்பட்ட தனக்கு மிகவும் நெருங்கிய தன்னுடைய இரத்த சொந்தமான மகனுக்கு பயந்து ஓடும்போது அவர் எப்படி சொல்கிறார்? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாய் இருக்கிறீர். நீர் என் மகிமையாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அந்த இடத்திலே கோழையாக தப்பித்து ஓடவில்லை. தேவனிடத்தில் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கு? என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நான் அவங்களுக்கு நல்லது தானே செய்கிறேன். என் மகனுக்கு நான் நல்லது தானே செஞ்சேன். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் நல்லது தானே செஞ்சேன். ஆனால் அவங்களாம் எனக்கு விரோதமாக இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம புலம்பாதபடி தாவீது எப்படி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணாரோ, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்ம கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் ஓடி போகும்போது துரத்தப்படும் பொழுது, யாராவது துரத்தப்படும் போது பாட்டு பாடிட்டே ஆராதிச்சுட்டு ஓடுவாங்களா? நம்மளால் ஓட முடியுமா? ஆனால் தாவீது அப்படி துரத்தப்படுகிற நேரத்திலும் கர்த்தரை உயர்த்தி பாடின மாத்திரத்திலே அவன் எப்படி படுத்து கொண்டு நித்திரை செய்தான் என்றால், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நாம் நம்மளை சுற்றி அத்தனை விரோதிகள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது எப்படிங்க நம்மளால தூங்க முடியும்? எப்படி நம்மளால் நிம்மதியா தூங்கி எழுந்திருக்க முடியும்? ஆனால் தாவீது அந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குறபடினாலே அத்தனை விரோதிகள் என்னை சுற்றி இருக்கும் பொழுதும், எனக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் என்னை சுற்றி இருக்கும் பொழுதும், நான் என்ன செய்கிறேன்? நான் படுத்து நித்திரை செய்தேன். எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. நான் காலையில விழித்து கொண்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை தாங்குகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழலின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்லுகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அநேக விரோதிகளாய் இருந்தாலும், நம்மளை பகைக்கிறவர்கள் அநேகராய் இருந்தாலும், ஏன் நம்மளை நம்மளை நேசிக்கிறவர்கள், நாம் அதிகமாய் நேசித்தவர்கள் கூட நமக்கு பகையாளியாய் மாறும்போது கூட நாம் அந்த இடத்தில் மற்றொரு இடத்தில் போய் நம்மளை கண்ணீரை சிந்தாமல் தாவீது எப்படி கர்த்தரிடத்தில் முறையிட்டானோ, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை நீர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவருக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் நான் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நமக்கு நல்ல நித்திரை கொடுத்து நம்மளை தாங்குகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.